நம்ம யூனிட் 13 ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் தி parasitic adaptation in leech. ஸோ லீச்சோட parasitic adaptationலாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம parasitic adaptationனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த லீச் வந்து ஹோஸ்டோட பாடியில் வந்து ஒட்டி பிளட்டை வந்து எடுக்குதா. ஸோ இதுக்கு தேவையான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறதா வந்து parasitic adaptation. ஸோ இதை லீச்சோட parasitic adaptation என்னன்றது நம்ம ஒரு 5 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். parasitic adaptation of leechல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ட்ரோசோவென்டரி ஃப்ளாட்டன்டு பாடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலே இருந்து கீழே வரைக்குமே வந்து இந்த லீச் வந்து ஒரு ஃப்ளாட்டண்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட்டன்டு பாடி சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஈஸியாக ஹோஸ்டோட பாடியில் போய் அதால் அட்டாச் ஆகிக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் தென் இதில் ஆன்டீரியர் அப்புறம் போஸ்டீரியர்னு 2 சக்கர் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியர் சக்கர், இந்த 2 சக்கரும் இருக்கிறனால அது வந்து ஹோஸ்டோட பாடி நல்லா ஃப்ரிம்மாக அட்டாச் பண்ணிக்கும். ஸோ அதில் ஃப்ரிம்மாக அட்டாச் ஆகிக்கிட்டு அது அடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணுறதுக்காக ரெடி ஆகும். ஸோ இதனால தான் இதில் வந்து அந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர் இருக்குது. அதுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி இருக்குது. அண்ட் தென் இதில் 3 ஜாசஸ் இருக்குது. ஸோ 3 ஜாசஸ் இருக்கிறனால நிறைய டீத் இருக்கும். ஸோ நிறைய டீத் இருக்கிறனால இது வந்து என்ன பண்ணால் ஹோஸ்டோட பாடியை அந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ண இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் மஸ்குலர் ஃபேரானிக்ஸ். ஸோ இந்த மஸ்குலர் ஃபேரானிக்ஸ் அப்படின்றது ஒரு சக்ஷன் பம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போது அது வந்து பாடியில் இருந்து அந்த பிளட்டை எடுக்குதா. ஸோ அந்த பிளட்டை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த பிளட்டை வந்து இழுக்குதில்ல ஸோ ஹோஸ்டோட பாடியிலேருந்து. ஸோ அதுக்காக இந்த மஸ்குலர் ஃபேரானிக்ஸ் தான் வந்து அதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிரிடின். ஸோ ஹிரிடின் அப்படின்றது அதோட சலவரி கிளாண்டில் ஹிரிடின்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால அந்த பிளட் அது இழுக்கிற பிளட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஃபைன், இதுதான் வந்து இதோட 5 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அதாவது சொல்ல போனால் parasitic adaptation அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகால். அவங்க லீச்சோட parasitic adaptation என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது ஃப்ளாட்டண்டாக இருக்கிறனால அதை போய் ஈஸியாக ஹோஸ்டோட பாடியில் அட்டாச் ஆகிக்கும். இன்னும் ஃப்ரிம்மாக அட்டாச் ஆகிக்கிறதுக்காக அதில் வந்து ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர்னு 2 சக்கர் இருக்குது. அண்ட் தென் அதில் 3 ஜாஸ், அதாவது நிறைய டீத் இருக்கிறனால அந்த ஸ்கின்னை ஈஸியாக கிழிச்சு மஸ்குலர் ஃபேரானிக்ஸை யூஸ் பண்ணி அதை பிளட்டை இழுத்து அண்ட் தென் ஹிரிடின் வந்து கிளாட் ஆகவும் கண்டினியூஸாக இழுக்க வந்து உதவியாக இருக்குது அப்படின்றத இந்த கொஸ்டினில் சொல்கிறாங்க. ஃபைன், தேங்க்யூ.